இன்று மார்கழி 9ஆம் நாள் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து பாடல் 9 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு மாட மாளிகையில் வசிக்கும் ஒரு பெண்ணை எழுப்புகிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தேல உறங்கும் என் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை வந்து திறப்பாயாக. மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. எங்களின் அன்பு மாமியே, அவளை நீங்கள் எழுப்புங்கள். உங்கள் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லலையே. அவள் ஊமையா, இல்லை செவிடா, இல்லை சோம்பேறியா, இல்லை எழுந்துக்க முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிட்டாளா என்ன? இங்கே ஆண்டாள் மந்திரப்பட்டாலோ அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறா இல்லையா? அந்த மந்திரப்பட்டாலோ அப்படின்னா கண்ணனோட நினைப்பில் கண்ணா கண்ணான்னு புலம்பி மயங்கி கிடக்கிறாளா அப்படிங்கிறது அர்த்தம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். வா வா, எழுந்து வா. பல மாயங்களை அந்த கண்ணன் பண்றதுனால அவனை மாயன் என்றும், மாதவத்துக்கு சொந்தக்காரனான அந்த மாய கிருஷ்ணனை மாதவன் என்றும், வைகுண்டத்தின் அதிபதி என்பதால் வைகுந்தன் என்றும் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல்லி மகிழலாம் வா என்று எழுப்புகிறார் ஆண்டாள் அவளின் தோழியை. இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீரவளே எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தேன்னு சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கிறாங்க. அவங்கள அதிலிருந்து மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானதுன்னு அவங்களுக்கு அறிவுறுத்தணும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்லணும் அப்படிங்கிறதான் இந்த பாடலோட உட்பொருள். மார்கழியில் நாமும் அதிகாலை எழுந்து கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், கண்ணன் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணா.